அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கடவுள் தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கடவுள் தன்மை, கடவுள் இவர் தனித்தன்மையானவரா இல்லை பொதுத்தன்மையானவரா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கடவுள் என்பவர் இந்த உலகம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னால், இந்த கடவுள்கள் என்பவர்கள் பலவாறாக இருப்பதாக இந்த உலகம் அல்லது நம் நாடு, இந்திய நாடு, தமிழ்நாடு புரிந்து வைத்திருக்கிறது. அதன் பிரகாரம்தான் இந்த மனித கூட்டம் அதிகமாக இயங்குகிறது, நம்புகிறது. எதை நம்புகிறது அப்படின்னால், இந்த பொது கூட்டமாகவே இந்த கடவுள் தன்மையை இது நம்புகிறது. இது பொதுத்தன்மை வாய்ந்தது என்பதை நம்புகிறது. ஏன் பொதுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னால், இந்த வேதங்களை பொறுத்தவரையிலும் இல்லை மற்ற மதங்களை பொறுத்தவரையிலும் இது பார்க்கும்பொழுது நம் இந்து மதத்தில் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பல தெய்வங்கள் இருப்பதாக, பல கடவுள்கள் இருப்பதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த தெய்வங்கள் என்பது சிறு தெய்வங்கள், அவங்கவுங்களுடைய குல தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற முற்காலத்தில் மூதாதையார்களாக இருந்தவர்கள் தெய்வமாக வணங்கப்பட்டார்கள். அவற்றையே நாம் சிறு தெய்வம் என்று கூறுவோம். அப்பொழுது இந்த கடவுள் என்பவர் யார் அப்படின்னால், அந்த சிறு தெய்வங்களுக்கும் மேலே இருப்பவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த கடவுள் தனித்தன்மையானவரா பொதுத்தன்மையானவர்னா, இங்கே எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க, பல கடவுள்கள் இருக்காங்க. சிவன், பார்வதி, விஷ்ணு, திருமால், பிரம்மா, இது அது முருகன், பிள்ளையார்னு இங்கே பல கடவுள்கள் வச்சுருக்கிறதுனால இது பொதுத்தன்மை வாய்ந்ததாகவே நீங்கள் நம்பப்படுகிறீர்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. இந்த கடவுள் என்பவர் தனித்தன்மை வாய்ந்தவர், தனியானவர், தனியாக இயங்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உயிர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னால், அதுவும் இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிர், உலகத்தில் இருக்கிற உயிர், இது எல்லாமே தனித்தன்மையானது, பொதுத்தன்மையானது. ஆனால் இந்த கடவுள் என்பவர் முழுமையாக தனித்தன்மை வாய்ந்தவர்